வாங்க. அம்மா எப்படிமா இருக்கீங்க? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சரசு, அம்மா, நல்லா வா, இருக்கியா? வா. நல்லா இருக்கியா? அண்ணி, பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் நல்லா வாங்க வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? ஸ்கூல்ல 1 hour தான் பர்மிஷன். வெயிட் பண்ணிருக்கேன் உங்களுக்காக. அவசரப்படாதீங்கண்ணே, இருங்க. ஆ, ஏப்பா பசங்க எல்லாம் எப்படி ஆ. இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அம்மா தானோ மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரா? பண்ணாருங்க. பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சரி சரி, நல்லா போயிட்டு நீங்க நல்லா சரி, இருக்கீங்கல்ல? சரி, நல்லது நல்லது. வாங்க வாங்க. பாதனோ எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இந்தாங்க அண்ணி. அங்க கூட ஆ, ஆ, காரமடையில தான் கல்யாணம் வச்சிருக்கோம். ஆ, ஆ, ஆ. எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். சின்ன மாப்பிள்ளையும் துபாய் தானே? ஆமாண்ணே. காட்ட பாத்துக்க சொன்னா பாத்துக்க மாட்டேங்கிறீங்க. சரி. காஃபி சாப்பிடலாம் வாங்க. ஆமா, எனக்கும் ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு. சரசு, அத்தையை உட்கார வை. சரிங்க. ஆ, உட்காருங்க. அண்ணி, சுத்தி வளைக்காம கேக்குறேன். அந்த போதும் பொண்ணுகிட்ட நீங்க அது இதுன்னு பேசி அவ கோச்சிட்டு போயிட்டாளாமே. அத உனக்கு யாரு சொன்னா? இப்ப அதுவா முக்கியம்? சொன்னீங்களா இல்லையா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே சொன்னது உண்மைதான். ஏன் அண்ணி, அவ வயசு என்ன உங்க வயசு என்ன? அவகிட்ட போய் சரிசமமா பேசிக்கிட்டு, அவ அறியாத புள்ள, அவளை போய் கொடுமைப்படுத்திக்கிட்டு பாவம். அப்ப நான் பாவம் இல்லையா? சொல்லு, நான் பாவம் இல்லையா? ஆஸ்பத்திரியில அவ பிறக்கறதுக்காக பார்வதி அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ம் நாங்க சொத்து விஷயமா கோர்ட்ல நிக்கிறோம். கோர்ட்ல சொத்துக்கான தீர்ப்பு வந்துருச்சு. என் மவராசன் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே விழுந்தவர் தான். கண்ணை திறக்கவே இல்லை. ஒரு பக்கம் நான் என் வீட்டுக்கார் பணத்தோட வீட்டுக்கு வரேன். ஆரிச்சாமி கையில குழந்தையோட வரான். ம், ம். அவ ராசி இல்லாதவனு ஜோசியர் சொன்னப்பவே அந்த கருவை கலைச்சிடுன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். 2 பேரும் கேட்கலையே. அவ பிறந்த நேரம் சொத்தும் போச்சு, உன் அண்ணன் உசுரும் போச்சு. எப்படி வாழ்ந்த குடும்பம். இப்போ என் மருமகனுங்க கூட வீட்டுக்கு வர்றதில்ல. என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. 4 கிழமைன்னு வந்தா என் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் ஆசை ஆசையா ஏதாவது செய்யணும்னு சொன்னா அதுக்கு வக்கில்ல. அதுக்கு இல்ல அண்ணி. போதும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த போதும் பொண்ணுதான். அவளை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட சொல்றியா? அது மட்டும் என்கிட்ட நடக்காது. என் கட்ட வேகிற வரைக்கும் அவ மேல இருக்கிற வெறுப்பு தீரவே தீராது. இந்த விஷயத்துல என் பையன் சொல்லியே நான் கேட்கல. நீ சொல்லியா கேட்க போறேன்? யாராவது சொந்தக்காரங்க கேட்டா நான் தான் பேசுனேன், அதனாலதான் ஓடிட்டான்னு போய் சொல்லு. இந்த சின்ன வயசுலயே இப்படி இருந்தா பெரியவளானா எப்படி இருப்பா? நினைச்சாலே பயமா இருக்கு. அம்மா, நான் கிளம்புறேன். பாரு, என் புள்ள எப்படி வாழ்ந்தவன் 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாமே அந்த போதும் பொண்ணாலதான். அம்மா, எதுக்குமா பழசெல்லாம் பேசிக்கிட்டு? அவங்க பேசாம தான் இருந்தாங்க. நான் தான் சும்மா பேசி வாயை கலறிட்டேன். என்ன ஆரிச்சாமி, எப்படி இருக்கீங்க? அடடே, வாங்க சார். ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கேஸ் விஷயமா ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கணும். அப்படியே அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்த பரிசுமா. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு எதையும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். இவரு பெரிய வக்கீலு. இந்த ஊர்ல பெரியவங்க, மினிஸ்டருங்க, முக்கியமானவங்களுக்கு எல்லாருக்கும் இவர் தான் வக்கீலு. என் வீட்டுக்காரு இவருக்கு செஞ்ச ஒரு உதவிக்காக எங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராடுறாரு. ஆ, ஆ. ஆரிச்சாமி, ஆ? இந்த கேஸ் விஷயத்துல ஒரு அதிரடி அட்டெம்ப்ட் பண்ணலான்னு இருக்கேன். போதும் சார், எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. இனிமே இந்த கேஸை வாதாடி ஜெயிச்சு சொத்தெல்லாம் திரும்பி வரப்போகுது. என்ன பேசுற நீ? இந்த சொத்து உன் கை விட்டு போனப்போ சில ஆயிரம் தான். இன்னைக்கு அந்த சொத்தோட மதிப்பு பல கோடி.
இந்த சொத்தெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியாம போனதுக்கு முக்கிய காரணம் ம். உங்க பெரிய பொண்ணு பிறந்த நேரம்தான். சார் என்னங்க சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்களே இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன அர்ச்சமே, போதும் பொண்ணு பிறந்த நேரம்தான் இந்த கஷ்டம்லான்னு கட்டம் சொல்லுது. எனக்கு உங்களை மாதிரி தான் நேரங்காலம் ஜாதகம் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா என்னுடைய அனுபவத்துல நியாயத்துக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்காத இப்படி பல கேஸுகளை நான் பார்த்துட்டேன். சட்டம் மட்டும் இல்ல, கட்டமும் தெரிஞ்சதுனால சொல்றேன். நேரம் மட்டும் சரியா இருந்தா தண்டிக்கப்பட வேண்டியவங்க கூட தப்பிச்சு போயிடுவான். ம், ம், ம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது தான் நான் சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ம். அதனால தான் இந்த கேஸ் எப்போ முடிய வேண்டியது ஜம்பு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. ராஜன் கொடுங்க. அதை அவங்ககிட்ட கொடுங்க. ம். வரமா வரம்பா. வாங்க. என்னமோ நான் தான் பேசுறேன்னு சொன்னேன். வக்கீல் என்ன சொன்னாரு? உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லு. ராமசாமி அண்ணன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை இனிமே மறக்கவே மாட்டேன். உயரத்தை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். நீங்க தான் என்னோட உண்மையான அடையாளத்தை எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. உங்களை பார்த்தது பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட இந்த பரிசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எப்பவும் என் கூட பத்திரமா வச்சுப்பேன்.
பொண்ணு எழுந்துரு. கவிதாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, வாழ்த்து சொல்லணும்ல. எழுந்துரு. ஏய் கவிதா, உனக்கு பிறந்த நாள்ல, எழுந்துருமா. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு. ஹாப்பி பர்த்டே கவிதா. Thank you, baby. ஹாப்பி பர்த்டே. நீ இப்படியே இருந்தா எப்படி? எந்திரிச்சு ரெடி ஆகுங்க, சீக்கிரம் கமான். தங்க கட்டி ஆடி. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? ஆமா. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். 100 ஆயுசு நல்லா இரு. என்ற செல்லம் ராசாத்தி, நீ நல்லா இருடி. சீக்கிரம் குளிச்சுட்டு புது துணி போட்டுக்க. ஆ? அம்மா Dress நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல. இந்தா சாக்லேட்டை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடு. இல்லம்மா, ஃபர்ஸ்ட் பேபி வரட்டும், நான் முதல்ல அவளுக்கு தான் கொடுப்பேன். சரி போ, போய் கொடுத்துட்டு வா. கவிதா, கவிதா, வந்துட்டேன். நான் ரெடி. இந்தா பேபி, உனக்கு தான் ஃபர்ஸ்ட். Thank you. Happy birthday. வா போலாம். அடடே, பர்த்டே பேபி ரெடி ஆயிட்டியா? சரி ஓகே, ஆத்தாக்கு சாக்லேட் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, போங்க போங்க. வா பேபி. இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த கோவில் விஷயத்துக்கு அப்புறம் கவிதா ரொம்ப மாறிட்டா. ம். ஆத்தா. சாக்லேட்டா? ம். அம்மாடி, ஆத்தா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. இந்தா, இந்த 100 ரூபாய வச்சுக்க. ராசாத்தி, ராசாத்தி. வா பேபி போலாம். காகிதத்துல சக்கரைன்னு எழுதி நக்குனா இனிக்குமா? ஆமா, அவ பிறந்த நாளைக்கு இவ எதுக்கு மினிக்கிட்டு இருக்கா? கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துட்டோமான்னு பார்த்தேன். அப்பா அப்பா ப்ளீஸ் பா, இன்னைக்கு மத்தியானம் நம்ம கேக் வாங்கி வைக்கலாமா? என்ன கவிதா, புது பழக்கம்? கேக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு கேக் வேணும். ஆத்தா நீயே ஏய், சொல்லு ஆத்தா. அரிச்சாமி, பிறந்த நாள் அதுவுமா புள்ளைய ஏன்டா அழ விடுற? வாங்கி குடுறா. ப்ளீஸ் பா. சரி சரி வாங்கி தரேன், போதுமா? ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. இன்னைக்கு சாயங்காலம் நான் கேக் வாங்கி வெட்ட போறேனே. சரி, அடுத்த மாசம் ஏன் பிறந்த நாள் வருது, அப்ப நானும் கேக் வெட்டுவானே. சரி வா, நம்ம எல்லாருக்கும் போய் சாக்லேட் கொடுக்கலாம். ம். இந்த பேபி கழுவிடு. ஏ கலை, இன்னைக்கு கவிதாக்கு பர்த்டே. அப்பா கேக் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சாயங்காலம் நாங்க கேக் வெட்ட போறோம். நீயும் வரியா? நான் வரலப்பா, வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க அப்பா அம்மா என்ன திட்டுவாங்க. சரி, அடுத்த மாசம் அப்ப ஏன் பிறந்த நாள் வருது, நானும் கேக் வெட்டுவேன். அப்ப நீ உங்க அப்பா அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு என் பிறந்த நாளுக்கு வரியா? கேக் வெட்டி முடிச்சோடனே நம்ம 2 பேரும் கேக்க நல்லா வெட்டலாம். சரி கலை, நீ கேக் வெட்ட மாட்டியா? நான் மட்டும் எங்க அப்பா கிட்ட கேக் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். எங்க அப்பா என்ன வெட்டிடுவாரு. கேக்ல கவிதான்னு என் பேர்ல எழுதிருக்கோம் தெரியுமா? உங்க கவிதா? எல்லாருக்கும் தரேன். கவிதா, ஐ அப்பா வந்தாச்சு. ஏய் கேக். ஏய் இரு இரு இரு, நானே கொண்டு வரேன், இரு இரு. கேக்.
அமக்கல படுத்திட்டாங்க. கேக் வருதுன்னு தெருவுல இருக்கிற பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டா. ஏன் பார்வதி, கனமழை பெஞ்சா கருங்கல்லு கரைஞ்சு போகும். கவிதாவுக்கு ஒரு நாள் கேக்கு வெட்டினா என்ன குறைஞ்சு போவோம்? பார்வதி இத உள்ள பத்திரமா வை. ஆ. இதுவே போதும் பொண்ணா இருந்தா என்ன போடு போட்டிருப்பாங்க. ஓ வந்ததும் வராததுமா உங்க சண்டையில என்ன இழுத்து விடாதீங்க. அப்படியே கயிறு கட்டி இழுத்துட்டாலும் என் பக்கம் வந்துருவா போறீங்க. மலைய கூட கயிறு கட்டி இழுத்துடலாம். ஆனா உங்களை இழுக்க முடியுமா? போதுமண்ணே போதுமண்ணுங்க. ம், ம். பாப்பா பாப்பா ஹாய். என்னப்பா பாப்பா உன்கிட்ட அப்பா ஒன்று சொல்றேன், கோச்சிக்காம கேக்குறியா? ஆ, அடுத்த மாசம் உன் பர்த்டே வருது இல்லையா? ஆமாப்பா. இப்பவே ஏகப்பட்ட கூட்டம், நமக்கு நிறைய செலவு. அதனால மாசம் மாசம் இப்படி பண்ண முடியாதுல்ல. அதனால அடுத்த மாசம் வர உன்னோட பர்த்டேக்கும் சேர்த்து இப்பவே கேக் வெட்டி கொண்டாடிடுறியா? பாப்பா இங்க பாரேன், அவதானே இந்த வருஷம் அடம் பிடிச்சி கேக் வாங்கினா. நமக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லை பாப்பா. நம்ம காசை கரியாக்குறதுக்குன்னே ரொம்ப பேர் திட்டம் போட்டிருக்காங்க பாப்பா. உன் பிறந்த நாளைக்கு அப்பா எப்போதும் போல சாக்லேட்டும் புது ட்ரெஸ்ஸும் வாங்கி தரேன். ஏன்னா அடுத்த மாசமே உங்க 2 பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் வேற வருது இல்ல, அதான். அப்ப ஏன் பிறந்த நாள் கூட சேர்த்து அவ பிறந்த நாளும் கொண்டாடி இருக்கலாம்ல. பாப்பா நீ தானே பாப்பா பெரியவ, அவ சின்ன பொண்ணு தானே, விட்டு கொடு பாப்பா. அவ அடம் பேட் கேர்ள். நீ அப்படியா? நீ ரொம்ப நல்ல பொண்ணு தானே. அவகிட்ட நான் பேசினேன் பாப்பா, ஒத்துக்கிட்டா. அவ கூட சேர்ந்து நீயும் கேக் வெட்டு, சரியா? முடிவா, வா வா வா. பாத்தியா, யாராவது பிறந்த நாளை முன்னாடியே கொண்டாடுவாங்களா? ஒரே ஒரு கேக்குக்காக அப்பா என்னோட பிறந்த நாளை முன்னாடியே கொண்டாட சொல்றாரு. நானும் பேக்கு மாதிரி தலையாட்டிட்டேன். இந்த கவிதா மட்டும் எல்லாத்தையும் அடம் பிடிச்சி வாங்கிக்கிறா. நான் நல்லா படிச்சு பெருசாகி வேலைக்கு போய் நிறைய காசு சம்பாரிச்சு தினமும் கேக்கு வாங்கி இந்த கவிதாவை பார்க்க விட்டுட்டே சாப்பிடுவேன். அப்பா மட்டும் அப்பா ஏதாவது சொல்லட்டும், நானும் சொல்லுவேன், கவிதாவுக்கு வாங்கி தர காசு இல்லைப்பா, பொண்ணுக்கு நிறைய செலவு இருக்குப்பா, அதனால கவிதாக்கு நீங்களே வாங்கி தாங்கப்பான்னு சொல்லுவேன். பிபி கேக் வெட்டலாம், எல்லாரும் வந்தாச்சு, வா வா. வந்தாளே மகாராணி. வெத்தலை பாக்கு தாம்பூலத்தோட மேளதாளத்தோட அழைச்சுக்கிட்டு வர வேண்டியது தானே. எள்ளுதான் எண்ணெய்க்கு காயும், எலி புழுக்க எதுக்குடி காயணும்? ஒண்ணு ஒண்ணு. கேக் கட் பண்ணு. தட்டுங்களா, கைய நல்லா தட்டுங்க. Happy birthday. அப்படிதான்.
தட்டுங்கடா, நல்லா தட்டுங்க. கேக்கு ஆத்தாக்கும் கொடு. எனக்கு வேணாம், அங்க கொடு. தட்டுங்கடா, நல்லா தட்டுங்க. செல்ல பையா, பட்டு பையா, என்னடா பாக்குற? அப்பா பாக்குறியா? ஏங்க? ஆமாவா? எல்லா குழந்தைங்களும் ஏய், சந்தோஷமா விளையாடும் போது தம்பி. போதும் பொண்ணு மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கத பார்க்க வேதனையா இருக்குங்க. என்ன பண்ண சொல்ற பார்வதி? என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஆ, அவளை சினிமாக்கு கூட்டிட்டு போனா கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாயிடுவாங்க. அன்னைக்கு போஸ்டர் பார்த்தப்போ அவ்வளவு சந்தோஷப்பட்டா. சினிமாக்கா? அப்போ குழந்தை யார் அது ஆத்தா பாத்துக்கிறது? பாத்துப்பாங்கங்க. நம்ம 4 பேர் மட்டும் போயிட்டு வரலாம். ஓ ஓ, அப்போ இந்த சினிமாக்கு போற பிளான இன்னைக்கு எடுக்கல. அ, அ, இதுக்கு பொண்ணு? பொண்ணு முன்னாடியே எடுத்துட்டீங்க. இதுக்கு போறதுக்கு கேக்கே வாங்கி கொடுத்துக்கலாம். இது வந்து 60 60 120, அது வந்து 300 400 சாப்பிடுற 500. போதும் பொண்ணு ரெடி ஆயாச்சுங்க.
இப்பவே கண்ணு கட்டுது. அண்ணா டிக்கெட் கொடுண்ணா. விடுறலண்ணா. அண்ணா இந்தப்பா 4 டிக்கெட் கொடு. 4 டிக்கெட்டா? இன்னும் 100 ரூபா கொடுங்க. 100 ரூபாவா? சீக்கிரம் கொடுங்க. இந்த சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். இருங்க, சேஞ்ச் வாங்கிட்டு போறேன். சார் சேஞ்ச் சரியா போச்சு. சரியா போச்சா? அடுத்து வாங்க. ஒரு டிக்கெட். ஏங்க ஒரு டிக்கெட் 50 ரூபாவா? பராசக்தி படத்துக்கு அப்புறம் படம் பார்த்தது இல்லையாச்சா? இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? தியேட்டர் பக்கமே வர முடியாது போல இருக்கு. எங்க படம் போட்டுற போறோம், சீக்கிரம் வாங்க. வரேன். இவ்வளோ விலை ஏத்திட்டானுங்க. ஏங்க டிக்கெட்லயே படம் பாக்குறீங்களா? பொண்ணு அப்பா போய் கூட்டு வா. அப்பா சீக்கிரம் வாப்பா, படம் ஆரம்பிச்சிடும்ல. வரேன் பாப்பா, வரேன். இரு, இழுக்காத, வரேன். உள்டே ஓடுமாப்பா. இந்தப்பா. அண்ணா கொஞ்சம் குடிஞ்சு உட்காருண்ணா, படம் தெரிய மாட்டேங்குது. பாப்பா உட்காரு, பாப்பா அமைதியா உட்காரு. ஏய் கவிதா, நீங்க வரியா? நாங்க உட்கார்றோம். என்னடி ஏன்டி என்ன சும்மா தலை பண்ற? போடி. ஏய் சும்மா இருங்க. கொஞ்சம் குனிஞ்சு உட்காருங்க, சுத்தமா படம் தெரிய மாட்டேங்குது. ஏமா இதுக்கு மேல குனிஞ்சு உட்கார முடியாது. பாப்பா என்னாச்சு? பொண்ணு ரொம்ப தொல்லை பண்ணுங்க. படம் பார்க்கறதா வேணாமாங்க? அவ இங்க பாப்பா வரட்டும். நீ இந்த பக்கம் வந்துரு. உட்கார். கம்முன்னு அமைதியா உட்கார். இப்ப தெரியுதா? அமைதியா உட்காரு பாரு. அண்ணா மறைக்குதுண்ணா, கொஞ்சம் கீழே இறங்கி உட்காருங்க. பின்னாடி மால் படுத்து பாரு, உட்காரு உட்காரு. ஏய் கத்தி. ஏய் அப்பா, கத்தாதடி, பேசாம பாரு. பாப்பா சும்மா இருங்க. கட்டி விட்டால, கட்டி எடுத்து மண்டையில ஒன்னு போடு. மண்டையில போடுடா. டேய் போடு. ஏய் கத்தாதடி, பேசாம பாரு. ஏய் பார்வதி, அவனை கத்த வேணாம்னு சொல்லு. டேய் உட்காருடா, உட்காரு உட்காரு. டேய் கட்டி விட்டாதடா. சும்மா இருக்கு, சும்மா உட்காரு. அமைதியா உட்காரு பாப்பா. ஏய் கொஞ்சம் சொல்ல. பாப்பா 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 உட்காரு. பொண்ணு அமைதியா உட்காரு. பின்னாடி இருந்து பாக்குறாங்க. அமைதியா இரு. ஏய் உட்காரு. ஐயோ பாப்பா பாப்பா உட்காரு. ஐயோ, திரும்பி ஆரம்பிச்சிட்டானே. பாப்பா சிரிச்சு சிரிச்சு சீரிஸ் படத்தை காமெடி படம் ஆக்கிட்டேன். அப்பா கிட்ட சொல்லி அடுத்து எப்ப படத்துக்கு வரேன்னு சொல்லு. நான் படத்துக்கே வர மாட்டேன். பாப்பா போலாம். பெரிய ரோதனையா போச்சு. பாப்பா கவனம் உட்காரு பாப்பா. சே, உன்னை பிடிச்சி உட்கார வை. சொல்றத கேளுமா. ஏய் நானும் அமைதியாருன்னு கெஞ்சுறேன். அப்பாவது கத்தாம இருக்கியா? என் மானத்தை வாங்குறேன். எவனாவது பார்த்தா வாத்தியார் புள்ள லூசுன்னு பேச மாட்டாங்க. கோழி கால்ல பட்டு குஞ்சத்தை கட்டுனாலும் அது குப்பைய தாண்டி கிளற போகும். என்னமோ போங்க. நான் பேசினாதான் தப்புன்னு சொல்றீங்க. நான் பேசல ஆத்தா, நீயே சொல்லு. அப்புறம் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லுவீங்க. கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல் எறியறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
ஏங்க உங்க அம்மாவை தூண்டி விடுற மாதிரி பேசுறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு விவரமா எடுத்து சொல்லிருக்கலாம்ல. ஆமா, நான் திட்டும் போது வந்து தடு. அவ அப்படியே என்ன பார்த்து பயந்து நடுங்கி நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுருவாளாக்கும். நீ எதுக்கு குறுக்கால புந்து பறிஞ்சு பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் பறிஞ்சு பேசல. பொண்ணை புரிஞ்சதுனால தான் பேசுறேன். குணமா எடுத்து சொன்னா கேட்டுக்க போறா. அவளை மிரட்டி பயமுறுத்தி தான் புரிய வைக்கணுமா? உங்க அம்மா மட்டும் குறுக்க பூந்து உங்களோட சேர்ந்துகிட்டு அவளை திட்டலாம், தப்பில்ல. ஆனா நான் ஏதாவது சொன்னா தப்பாயிடுமா? ஏதோ பண்ணுங்க. ஆளாளுக்கு போட்டி போட்டு ஏன் உசுர எடுக்கிறீங்க? பொண்ணு பார்த்தல்ல, இனிமே சினிமாக்கு போனா தானா பேசாதடி. எல்லாரும் சிரிக்கிறாங்க, கேவலமாயிடுச்சுல்ல. பாரு, இப்போ தேவையே இல்லாம சண்டையாயிடுச்சு. பாத்துக்க. சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து படு. நாங்க நிஜமாவே வேணும்னு பேசல. என்னையே அறியாம படம் பார்த்தா குஷி ஆயிடுது. ஆனா அம்மாவும் சேர்ந்து அது தப்புன்றாங்க. எனக்கே தெரியாம நான் அப்படி பண்ணேன்றத எப்படி புரிய வைக்கிறது? சொல்லு, நீயே சொல்லு. அப்பா மட்டும் ரேடியோல கிரிக்கெட் கேட்ட கத்துறாரு, சூப்பர்னு சொல்றாரு. நான் மட்டும் தியேட்டர்ல போய் கத்துனா தப்பாமா? பத்தா குறைக்க ஆத்தா வேற சாமணி போடுது. இருக்கட்டும், என்கிட்ட ஒரு நாள் மாட்டாமைய போயிடுவீங்க. நான் தனியா எனக்கேன்னு ஒரு டிவி வாங்க வச்சு உங்க யாரையும் உள்ள சேர்க்காம நான் மட்டும் பார்ப்பேன். நிறைய காசு சம்பாதிச்சு தியேட்டர்ல இருக்க அத்தனை டிக்கெட்டையும் வாங்கி நான் மட்டும் உட்காந்து படம் பார்ப்பேன். அப்போ சிரிப்பேன், அழுவேன், டான்ஸ் ஆடுவேன். யார் கேட்க முடியும்? என்ன சொல்லு, நீயே சொல்லு. எழுந்துரு, எழுந்துரு. காலையில கனவு காண்றதை இன்னும் நிறுத்தலையா? எழுந்துருன்னு சொல்றேன்ல, எழுந்திருக்க புரியா இல்லையா?
எழுந்துறி. எழுந்துருன்னு சொல்றேன்ல. பார்வதி, கொஞ்சம் மெதுவா சொல்லி தான் எழுப்பேன். காலையில எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீங்களே உங்க பொண்ணை வந்து எழுப்புங்க. தினம் தினம் இதே தலைவலி. வந்துட்டீங்களா? உங்க பொண்ணுக்கு வக்காலத்து வாங்க. 5 நிமிஷம் 5 நிமிஷம் காலையில இருந்து 10வது 5 நிமிஷம் 1 மணி நேரமா தொண்டை தண்ணி வத்த கத்துறேன். அவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. நாளையில இருந்து நீங்க எழுப்புங்க, அப்ப தெரியும் என் கஷ்டம். பாப்பா பாப்பா எந்திரி பாப்பா, அம்மாவை கத்த வைக்காத. பாப்பா எந்திரி. அப்பா சொன்னாதானா? அப்பாடா எந்திரிச்சியா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, இன்னைக்கு மூஞ்சில முடிச்சிட்டேனா? இன்னைக்கு டக் அவுட். ஆமா, நேத்து மட்டும் செஞ்சுரி வச்சு கிழிச்சிட்டேன். பட்டம் விடுறதுக்காக கண்ணாடி அரைச்சு மாஞ்சா போட்டு வச்சிருக்கேன். அத கிரீம் நினைச்சு பூசிக்காத, அப்புறம் வெள்ளைக்கு பதிலா சிகப்பாயிடுவேன். போடா. என்னடி பல்லுக்கு போடுற பேஸ்ட முகத்துக்கு போடுற? அம்மா, காலையில எந்திரிச்ச உடனே இந்த கிரீமை முகத்துக்கு போட்டாதான் முகம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையா இருக்குமா. நீயும் இதெல்லாம் நம்பி நம்பி போடுற, எங்க ஒண்ணுத்துக்கும் வேலைக்காகல. ஏய், வந்தேன்னு வச்சுக்கோ பட்ரு. பொடி கருவாச்சி வராத. உன் மூஞ்சி பார்த்து மயங்கி விழுந்துட போறேன். இரு, உன் முகத்திலே பூசு. ஏய், விடு. ஏய், சண்டை போடாதீங்கடி. ஏய், பட்ரு, நில்றி. எங்கடி ஓடுற? ஏய், உன்னை. ஏய், பட்ரு, நில்லு. ஏய். ஏண்டி என் வீட்டை எப்படி ரெண்டு ஆக்குறீங்க? குடலு கூழு கலைஞ்சுதான் தலைக்கு தாழம்பு கேட்ட கதை அவள இருக்கு. 2 பேரும் படிக்கிறோங்கிற திமிர்ல பண்ற வேலையா இது? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுப்பான ஆண்டி தினமும் ஏதாவது பழமொழி சொல்ல வைப்ப. ஆத்தாவாய நோண்டி. ஆத்தா இப்ப உன்னை விடாம துரத்த போறா. வாசுகிட்ட தாண்டி முடிஞ்சா முடி. கவிதா, நில்றி. ஏய், என்ன பிள்ளைங்களோ. போடி பீப்பி போ. அப்பா, ஃபர்ஸ்ட் வேற கண்ணாடி வாங்குங்கப்பா. இந்த பிபினால கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. வழிவிடு. ஏய், போடி அப்படி. ஏய், நகர. இப்பதான் வெளியில கண்ணாடி பார்த்துட்டு வந்த, அதுக்குள்ள என்ன உனக்கு? எனக்கு இந்த கண்ணாடியில தான் கரெக்டா இருக்கு. இப்பதான் வெளியில கலரான மாதிரி தெரிஞ்சது. இவ கூட வந்து நின்னு பார்க்கும்போது கருப்பா தெரியுறோம்.
எந்த வைத்தியமும் ஏமாத்து வைத்தியமா போச்சே. என்ன பிபி ஜாலி தானே? காலேஜ் போற, நினைச்ச நேரத்துல வெளியில வரலாம். அடி போடி, சினிமா பார்த்துட்டு ஏதாவது பேசாத. எங்க காலேஜ்ல அப்படி ஒன்றும் இல்ல. ஒரு நாள் கூட காலேஜ் போல, அதுக்குள்ள உங்க காலேஜா? சரிம்மா. ஹேய் ஹேய் ஊ இரு உயிர் ஒன்றா கலந்ததே வழிவிடா. அடியே இப்போது ஏன் சிரித்தாய்? அந்த பக்கம் என்னக்கா தம்பி ஹீரோ கலர்ல இருக்கான்னு பொறாமையா? போடா. கருப்பு தான் நம்ம ஊர் கலரா. இப்பதான் புக்ல படிச்சேன். நீ இந்த புக்ல படிச்ச? அது இப்பதான் ஏதோ ஒரு புக்ல படிச்சேன். உடம்புல ரத்தத்துல சத்து கம்மியா இருக்கிறவங்க தான் வெள்ளையா இருப்பாங்களாம். அதனாலதான் வெள்ளைக்காரன் காசு கொடுத்து ஃப்ளைட் புடிச்சிட்டு வந்து நம்ம ஊர் வெயில காஞ்சிட்டு போறான். கணக்கு தப்பா இருக்கே. வெள்ளையம்மா போடுறது வெத்தலை கணக்கு, அப்பா போடுறது 10th கணக்கு, தங்கச்சி போடுறது ஹைட் கணக்கு, அம்மா போடுறது பாச கணக்கு. தம்பி நீ போடுறது தப்பு கணக்கு. இந்த பிபி போடுறது நியாய கணக்கு. கோட்டி கழிச்சு பார், கணக்கு கரெக்டா வரும். நீதான் கணக்குலயே இல்லையே. ஆ? தம்பி அபிஷேக் பச்சா, இது சயின்ஸ்டா. அப்படி என்ன சயின்ஸா இருக்கும்? காக்கா ஏன் கொக்கு வேஷம் போடுது? காலையில பண்ண ட்ரீட்மெண்ட் சரியில்லை, இப்ப வேற ஒண்ணு பண்றேன். நான் தான் வெள்ளையம்மா. பொறாம. பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை புடுங்கினானா அனுமார். ஏண்டி அவன் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே இப்படி குழைச்சு குழைச்சு பூசி பூசி தீக்குற. மாடா உழைச்சு ஓடா தேயிறான் என்ற அவன் என்ன பண்றது? உக்காந்தே உரியிறாங்க. கடவுளே, அவன் தலையில என்ன தான் எழுதி வச்சிருக்கோ யாருக்கு தெரியும்? ஐயா, யாரு? மளிகை சாமான் கொண்டு வந்திருக்கணுங்க. அந்த வரேன். ஏண்டி நீ சும்மா போய் உன் மூஞ்ச காட்டுனால அவன் பயந்து ஓடுறான். இதுல பூசிக்கிட்டு வேற போய் மானத்தை வாங்குறிய? ஐயோ அண்ணா, நான் தான் பிபி. நீங்களாமா? பயந்துட்டமா. உள்ள வாங்க. மளிகை சாமான் கொண்டு வந்திருக்கேன். இங்க வைங்க. ஆமா, லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்துருச்சுல்ல? பாதி வந்துருச்சுங்க. மீதியா போயிட்டு கொண்டு வரணுங்க. வரேங்கம்மா. சரிங்கண்ணா. வாங்க. நாம கொடுத்த லிஸ்ட் எல்லாம் வந்துருமா? வர வர இந்த வீட்டுல நான் என்ன பேசினாலும் யாரும் சட்டம் பண்றதே கிடையாது. ச்சே, ஆரிச்சாமி வரட்டும், இன்னைக்கு நான் சொல்றேன், சொல்லியே தீருவேன். ஒயிட் மதர், எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, நானும் ஞாபகப்படுத்துறேன். ஓனா ஓடி விளையாடுது, இருக்கட்டும் வச்சுக்கிறேன். ஏண்டி அவங்கள பம்புக்கு இருக்கிற? போமா, சும்மா ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்காங்க. சட்டை பண்றது இல்லையா, பேண்ட் பண்றது இல்லையா? மேஷ ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பொன்னான நாள். செல்வம் வந்து குவிய போகுது. ஐயோ, தனபாக்கியத்தோட ராசி வந்து குவிய போகுது. கேட்கலாம் கேட்கலாம், என்னதான் சொல்றான்னு. ஏண்டி ஏன் சேனலை மாத்துன? நான் ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. ஐயோ, உனக்கெல்லாம் அழகு குறிப்பு கேக்குதாக்கு? ஏண்டி இதுல காட்டுற ஆர்வத்தை படிப்புல காட்டணும் உருப்பிடுவியோடி. ஐயோ, இன்னைக்கு ராசி பலன்ல என்ன சொன்னானோ தெரியலையே. கன்னி ராசி தானே, கரெக்ட் டைம்க்கு வைக்கிறேன். ஆமா. முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சு அதான் தெரியுமே, எல்லாம் செஞ்சிருவான். ஆமா, பொடி பொடியா நறுக்கி பாயசத்துல போடுவாங்க. தேன் இருக்கு. விளக்கெண்ணெய் ஊத்தி. ஏண்டி தேனும் விளக்கண்ணையும் எப்படி சேரும்? அத மூஞ்சில போட சொல்றான் நேத்து. 3 வேளை சரி. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சா? சாரி அத்தா, வைக்கிறேன். அத்தா, ஒரு ராசி பலன் முடிஞ்சிருச்சு. ஏண்டி ஐயோ, இன்னைக்கு கன்னி ராசிக்கு என்ன சொன்னானோ தெரியலையே கடவுளே. அதான் தெரிஞ்சிருச்சே. ஏண்டி சேனலை மாத்திட்டு ராசி பலன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றியா நீ?
ஐயோ, முழுசா கேட்க முடியாம போயிடுச்சே. பார்வதி, பார்வதி, ஏய் பார்வதி. ஏங்க வரும்போதே கத்திட்டு வரீங்க? ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால தான் கத்துறேன். இந்த பாரு, மல்லிகை கடையில பில்ல கொடுத்துருக்கேன். பாத்தியா எப்படி அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. அச்சச்சோ. எடா மாத்தி கொடுத்துட்டியான்னு கேட்டா சரியா தான் கொடுத்தேன்றான். இத பாரு, பாதாம் 2 கிலோ, முந்திரி 2 கிலோ, பிஸ்தா 1 கிலோ. இது நம்ம வாங்குவோமா? இல்லைங்க, போதும் பொண்ணுதான் காலேஜுக்கெல்லாம் போறேன். இதெல்லாம் சாப்பிட்டாதான் கலராவன் உயரமாவன், இல்லனா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னா. உனக்கு மூளை இருக்க உனக்கு? கலர் ஆயிடுவாங்க. எங்க வா? ஏய், இப்ப வரையா இல்லையா? பாத்தியாடா, நான் டிவி பாக்கும்போது இவ அழகு குறிப்பு பார்க்கணும்னு சேனலை வெள்ளையம்மா வெந்நீரை ஊத்துதே. பாக்கும்போது கிழவி பழி வாங்குது. டிவியை ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டா. ஐயோ. ஏய், உனதா இங்க வான்றல. வரேப்பா. வா. பொண்ணு போச்சு. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மகாராணி மாதிரி நினைப்பு, அதான் இவ்வளவு பெரிய லிஸ்ட கொடுத்திருக்கா. முந்திரி பருப்ப கடையில பாத்திருக்கேன், கல்யாணத்துல பாயசத்துல போட்டு பாத்திருக்கேன். ஆனா வீட்டுல இப்படி கிலோ கணக்குல போட்டு நான் பார்த்தது இல்ல. இதெல்லாம் ஊர்ல நடக்கிற கதையாவா இருக்கு? ஏய், உனதா நீ காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல நடிக்கிறதுக்கு போறியா? எல்லா பொருளையும் ஒழுங்கு மரியாதை கொண்டு போய் கடையில கொடுத்து வா. இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உன் காலேஜ் படிப்பை நீ மறக்க வேண்டியதுதான். ச்சே. ஏண்டி, இதுதான் ஓவர் சீனு, தெரிஞ்சுதா? நான் கலரா இல்ல உயரமா இல்லன்னு குறை சொல்றாங்க, கிண்டலும் கேலியும் பண்றாங்க. இந்த ஆத்தா வேற விதவிதமா பழமொழியெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் இல்லாம ஆக்கணும்னு தான் பாதாம் முந்திரி பிஸ்தா இப்படி ஏதாச்சும் சாப்பிட்டு கலர் ஆகலாம் உயரமாகலான்னு ட்ரை பண்றேன். அதையும் குத்த சொன்னா என்ன அர்த்தம்? கணக்கு பாக்குறாங்க. தினமும் எத்தனை பேர் என்ன கிண்டலும் கேலியும் பண்றாங்கன்னு ஒரு நாளாச்சும் கணக்கு பாத்திருப்பாங்களா? இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஃபாரின்ல இருந்து வந்தவங்க கூட என்ன ஒரு கிண்டலும் கேலியும் பண்ணல, அவ்வளவு கலரா இருந்தோம். ஆனா நம்ம ஊர்க்காரங்க என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி எப்போ என்ன மட்டும்தான் கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் நியாயமா? நீயே சொல்லு சொல்லு. சின்ன வயசுல இருந்து நானும் தான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், உன்கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லை. உனக்கு உயிர் இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. என்னையும் எல்லாரும் கிண்டலும் கேலியும் பண்ணி பண்ணி நானும் இப்ப உயிர் இல்லாத ஒரு ஜடமா தான் நிக்கிறேன். எனக்கு இப்ப எந்த உணர்வுமே இல்லை. எனக்கும் ஆத்தாக்கும் டிவி பார்க்கிறதுக்கு நடந்த சண்டைக்கு நடுவுல அப்பா வந்ததும், ஏய் பார்வதி, 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 என்னங்க கத்துறீங்க? கத்துறனா? இத பாரு, மளிகை கடைக்காரன் பில்ல மாத்தி கொடுத்துட்டான் போல. அடைது எங்களது இல்லப்பான்னு சொன்னா இல்லைங்கண்ணா சரிதாங்கன்னு சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எடுத்தாரு பாரு பில்லு. சும்மா மாஸ்க் படத்துல வர ஜிம் கேரி நாக்கு மாதிரி அந்த பில்லு ஓடி போய் தரையவே தொட்டுருச்சுடி. நீ என்ன பண்ண?
மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பாட்ஷா இல்ல, மார்க் ஆண்டனி. ஓ அப்புறம் நம்ம வழக்கம் போல எஸ்கேப் தான். எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப். நமக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதுல ரிஸ்க் சாப்பிடுற மாதிரியாச்சே. அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா என்ன அப்பா கிட்ட மாட்டி விட்டுருச்சு. அப்போட கோவம் பூரா என் மேல திரும்பிடுச்சு. இந்த சினிமால எல்லாம் கடைசி நேரத்துல வில்ல ஹீரோவை பார்த்து துப்பாக்கி எண்ணிட்டு வரல. அந்த மாதிரி. ஐயோ, அப்புறம் இந்த ஆத்த வேற அந்த டைம்ல சும்மா இல்லாம முந்திரிய நான் புக்ல பாத்திருக்கேன், படத்துல பாத்திருக்கேன், பாயசத்துல பாத்திருக்கேன், ஏன் ரவா கேசரியில கூட பாத்திருக்கேன். ஆனா அருச்சாமி இப்பதாண்டா கிலோ கணக்குல நம்ம வீட்ல பாக்குறேன். பதவியில வசந்தது மந்திரி, பருப்புல வசந்தது முந்திரிடா முந்திரின்னு சொல்லிட்டு செங்கப்பட டயலாக் மாதிரி டயலாக அடிச்சு விடுது. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, வந்து நின்னு அப்பா பண்ண அர்ச்சனை பூராவும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டேன். அப்பா கடுப்பா இருப்பாரு. அவர் முன்னாடி மட்டும் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்குன்னு பாவமா நடிச்சிட்டு பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. தலைக்கிட்ட பிபி. சரி சரி வா படுக்கலாம், நாளைக்கு காலேஜ் இருக்கு. பிபி, இதெல்லாம் சொல்லி நீ சிரிச்சாலும் கண்டிப்பா உன் மனசு கஷ்டப்படணும்னு தோணுது. அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் சாப்பிட்டாதான் நான் கலர் ஆவேன்னு சொன்னா புரிஞ்சுப்பாரு பிபி. நான் இதெல்லாம் சாப்பிடுறது கலராகவோ இல்ல உயரமாகவோ இல்ல கவிதா. மத்தவங்க என்ன வித்தியாசமா பார்த்து ஒதுக்கி வைக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான். நாளைக்கு காலேஜுக்கு போக நேரம் நெருங்க நெருங்க எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? சி, பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. யார் உன்னை கிண்டல் பண்ணாலும் முதல் நாளே வார்ன் பண்ண, அப்பதான் வாழை சுருட்டிட்டு இருப்பாங்க. அவங்க கிண்டல் பண்ற மாதிரி உருவத்தோட இருக்கிறது என்னோட தப்பு தானே. அவங்கள எத்தனை நாளைக்கு திட்டி மிரட்டி வைக்க முடியும்? பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. போற அவசரத்துல டிஃபன் பாக்ஸ் எடுக்க மறந்துடாத. அப்புறம் சாப்பாட்டு நேரத்துல மத்தவங்க சாப்பிடறத தான் வேடிக்கை பார்க்கணும். வந்து கையோட எடுத்துட்டு போ. வரேம்மா. காலையில இருந்து நீ எத்தனை தடவை சொல்லிட்ட? அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 58 அருவாளாம். அது எப்படி? நீ காலேஜுக்கு போறியா இல்ல உலகமாக அழகி போட்டிக்கு போறியா?
நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். காலையில இருந்து கண்ணாடி முன்னால நின்னு மேக்கப் போடுறதுலயே குறியா இருக்கிற. நோட்டு புத்தகத்தை எடுத்து வச்ச மாதிரியே தெரியலையடி. பொண்ணு அப்பா ரெடி ஆயிட்டியாமா? ஆ. இந்தம்மா காலேஜ் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் பத்திரமா வச்சுக்கோ. சரிப்பா. அப்புறம் காலேஜ்ல கொஞ்ச நாளைக்கு ராகிங் கலாட்டான்னு இருக்கும், பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. இந்தம்மா செலவுக்கு வச்சுக்கோ. பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிப்பா. பிபி பெரிய ஆளாயிட்ட. நான்லாம் 5 ரூபா கேட்டாலே அப்பா திட்டுறாரு. நீ கேட்காமலே உன் கையில 50 ரூபா கொடுக்குறாரு. சூப்பர் டி. அப்படியே சைடுல என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கோயேன். லூஸ் மாதிரி பேசாத. காலேஜுக்கு பஸ்ல போயிட்டு வரதுக்கே 20 ரூபாய் ஆயிடும். மத்த செலவு அது இதுன்னு 50 ரூபாய்ல எந்த மூளைக்கு? இதுல இவளுக்கு வேற பங்கு தரணுமா? போடி. பொண்ணு என்ன நின்னு பேசிட்டு இருக்க? காலேஜுக்கு டைம் ஆகுது, கிளம்புறியா? வழிவிடு. ஆரிச்சாமி, என்னம்மா? இவளுக்கு காலேஜுக்கு கட்டுற பணத்தை எடுத்து ஒரு தரகர்கிட்ட கொடுத்தா ஒரு நல்ல வரனாவது கிடைக்கும்ல. இவளுக்கு எதுக்கு காலேஜ் படிப்பெல்லாம்? ஏன் அத்தா, நான் இன்னைக்கு முதல் நாள் காலேஜுக்கு போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பாட்டியும் பரவாயில்ல, திட்டாமையாச்சும் அனுப்பலாம்ல. ஏய் என்ன காலேஜுக்கு போறேன்ற திமிரா? பெரியவங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? அவ வளராம இருக்கிறது தாண்டா பிரச்சனையே. நாட்டாம இல்லாத ஊர்ல ஆம கூட நாட்டாம பண்ணுமா, அப்படிலாம் கடந்து தெரியுறா. இந்த பாரு, ஒழுங்கா காலேஜ் போயிட்டு வரதா இருந்தா போ, இல்லாட்டி நீ வீட்லயே இரு. சரி விடுங்க. ஆளாளுக்கு அவளை ஏதாவது சொல்லிட்டு முதல் நாள் அதுவுமா அவ என்ன செய்வா பாவம். பாவங்கிறவதான் இந்த மாதிரி பேசுமா? எல்லாம் நீ கொடுக்குற இடம். சரி டைம் ஆகுது, கிளம்பு. ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. வரா அத்தா. வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. வரேன்டி. பாய். காலேஜுக்கு போய் படிச்சு இன்னைக்கு முதல் நாள் காலேஜுக்கு போறோம். ஆத்தா திட்டுச்சு, அப்பா திட்டினார்னு யோசிச்சுட்டு சோகமா போனா மறுபடியும் இந்த நாள் எப்பவும் வரப்போறது இல்ல. பிபி அழாத, சோகமா போகாத, சந்தோஷமா போ. அத்தை, நான் காலேஜ் போறேன். பால்கார், நான் காலேஜ் போறேன். போயிட்டு வா கண்ணு. அம்மா, நான் தினமும் உங்க வீட்டுக்கு ஊத்துற பாலை குடிச்சு நல்லா வளர்ந்து காலேஜுக்கு போற அளவுக்கு வளர்ந்துட்டேன். ஆமா பால்கார். ஆமாண்ணா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். கவிதாவும் இதே பாலை தான் குடிக்கிறான், அவன் மட்டும் உயரமாயிட்டே போறான். அது எப்படின்னா ஒரே பால்ல 2 எஃபெக்ட்? மாடு ஏதாவது? நான் நிறைய வீட்டுக்கு பால் ஊத்த வேண்டியது இருக்கு. என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. ஆள விடுமா சாமி, உனக்கு ரொம்ப புண்ணியமா போட்டோம். அதான் நான் காலேஜ் போறேன். போயிட்டு வா கண்ணு, நல்லா படி. நீ கல் இல்லாம போட. சரிதாண்டி, நீ போயிட்டு வாடி. அக்கா, என்னடி தேன் முட்டாய்? பென்சிலுக்கெல்லாம் தேன் முட்டாய் தரது இல்லையே. அண்ணனுக்கு தந்தீங்க. அது சின்ன வயசுல. யாரு? உங்க சுரேஷ் என்ன சொன்னானா?
அவனே எனக்கு இன்னும் 2 பென்சில் தர வேண்டியிருக்கு. அங்க பார்த்தல புக்ஸ, ஒழுங்கா காசு கொண்டு வந்து கொடுத்து வாங்கிட்டு போ. நீ இன்னும் மாறவே இல்ல கலை. ஏய் வா வா பிபி, எப்படி இருக்க? நல்லா இருக்க. கொடுங்க தாத்தா. அப்பா காலேஜ்க்கு அப்ளிகேஷன் வாங்கியிருக்கிறதா சொன்ன. எப்ப இருந்து காலேஜ் போற? இல்லடி, நான் ஆசைப்படுறேன் தான் அவர் அப்படி சொன்னாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட அப்படி சொல்லிட்டு நைஸா ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க அத்தனை பேரையும் வர வச்சுட்டாரு. ஆளுக்கு மாறி மாறி ஒரே ரவுசுடி. என்னடி சொல்ற? என்ன இருடி, ஒன்ன படிக்க வைக்கிற காசுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி விட்டா பண்ணை ஆயிடுங்கிறாங்க. என்னடி, உனக்கு என்ற நிலைமை பார்த்தே ஒரே சிரிப்பா இருக்குதாக்கும். இல்ல, நீ ஆடு மேய்க்கிற மாதிரி யோசிச்சு பார்த்த. என்னால சிரிப்பா அடக்க முடியல. என்ன இருடி ஒரு நிமிஷம். இதுல இன்னொரு அர்த்தம் என்னங்குது? ரொம்ப படிச்சா மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், படிச்சு மட்டும் என்னத்த பண்ண போற? விளக்கு என்ன இருன்னு சொல்றேன்ல. சோறாக்கிக்கிட்டு குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு வீட்டை கூட்டி பெருக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு காசை கறியாக்கணும்? ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படி இப்படின்னு காதே புளிச்சு போற அளவுக்கு வசனம் பேசுறாங்கடி. எப்ப சாமி, நான் பாட்டுக்கு செய்வனேன்னு என்னமோ பண்ணிக்கோங்கன்னு கடையில வந்து உட்காந்துட்டேன். ஆனா என்ன, இந்த பொட்டி கடையை நடத்தவா +2 வரைக்கும் படிச்சோன்னு நினைக்கும் போது தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு கலை. காலேஜ் படிச்சு டிகிரி முடிச்சு MBA முடிச்சாலும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு மளிகை கடை தான் திறக்கறானுங்க. என்ன, அது கொஞ்சம் பெரிய சைஸ் மளிகை கடை, அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு தான் நீ இல்லாம போற. ஸ்கூல் படிக்கும் போது ஒன்னாவே சேர்ந்து சுத்திட்டு இருப்போமா? நீ எல்லாமே இப்ப தனியா போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டா? நம்ம 2 பேரும் ஜீன்ஸ் படத்துல வர மாதிரி அண்ணன் தம்பியா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு என்னைக்குமே பிரியாம இருந்துடலாமா? எப்படி ஐடியா? மொக்க ஐடியா. நீ கொடல் சாப்பிட்டு தானே கடைக்கு வந்த. கலை, இந்த நாள் உன்னோட டைரியில குறிச்சு வச்சுக்கோ. நான் அன்னைக்கு சாப்பிட்ட தேன் மிட்டாயில இருந்து இன்னைக்கு சாப்பிடுற குடல் வரைக்கும் நான் படிச்சு சம்பாதிச்சு வேலைக்கு போய் உனக்கு செட்டில் பண்ணல. என் பேரு பிபி அலைஸ், போதும் பொண்ணு இல்ல. ஆமா, இந்த விளக்கு என்ன எங்க? டயலாக பேசி அவளையும் துரத்தி விட்டா. வெல்கம். எதுக்கு? வாங்கிக்கோ, பரவாயில்ல. உங்களை வரவேற்கிறதுக்கு தான் தரோம். நாங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியா? தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். நில்லு. என்ன இது? எல்லோ ரோஸ். அது தெரியுது. யார் கொடுத்தா? அந்த பச்சை கலர் சுடிதார். பச்சையா?
அப்ப அது என்னோடது. அதை என்கிட்ட கொடுத்துரு. தேங்க்ஸ். பூ விக்கிறீங்களா? எங்களை பார்த்தா பூ விக்கிற மாதிரியே தெரியுது. புஷ்பம்னு நினைச்சேன். சாரிக்கா. பரவாயில்ல பரவாயில்ல, வேணும்னா எங்க வீட்டு தோட்டத்திலே நிறைய இருக்கு. இதை வாங்கி கொண்டு போய் அந்த பாய்ஸ்க்கு கொடுத்துரு. அவங்களுக்கு கொடுக்கணுமா? ஆமா. அண்ணா இது யார்கிட்ட கொடுக்கணும்? நீயே காதுல வச்சுக்க. உங்ககிட்ட தான் இந்த கலர் இல்லை. இந்தாங்க. வேணாம் தாயே. அப்ப நீங்க வச்சுக்கோங்க. ஐயோ வேணாமா. அம்மா தாயே நீ போ போ. வழி விடு. திருவிழால வாங்கின ட்ரெஸ்ல அது. ஏய் நீ வேற சும்மா இருடா. நீங்க ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா. என்னாச்சு? ஏன் என் கையை பிடிச்சிட்டு வர? நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான். இங்க ராகிங் கொஞ்சம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பயத்துல தான் உங்க கையை பிடிச்சிட்டு வரேன். ஆமா, நீங்க என்ன ஜாலியா சிரிச்சிட்டு வரீங்க? உங்களுக்கு எதுவும் பயம் இல்லையா? பயம் இல்லையா? இல்லவே இல்ல. பயமே இல்லையா? என்னை யாரும் ராகிங் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? ராகிங் பண்ண மாட்டாங்களா? எப்படி? இந்த ஏரியா கவுன்சிலர் பண்ணா நீங்க? இல்ல. அப்ப கரஸ்பாண்டன்ட்க்கு சொந்தம் கரெக்ட்டா? இல்ல. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பொண்ணு. நீங்க சொல்ற லிஸ்ட்ல அது இல்ல. அப்போ யாருங்க நீங்க? அதுக்கும் மேல. அதுக்கும் மேலயா? கவர்னர் பொண்ணு. கவர்னர் பொண்ணு தானே நீங்க? போதும் பொண்ணு. போதும் பொண்ணா? ஓ அவங்க பொண்ணா நீங்க? யாரது? நீலங்க. ஏய் சும்மா எதுக்கு அதே நினைச்சிட்டு இருக்க? தைரியமா உட்காரு. அவங்க வந்து என்ன பண்ணிட போறாங்க? இல்ல, புக்ஸ் பேப்பர்ல எல்லாம் ராகிங்க பத்தி படிச்சு எனக்கு ராகிங்கிற பேரை கேட்டாலே பயமா இருக்கு. பாத்தீங்களா அவங்க வராங்க. கவலைப்படாத வாணி. அவங்க உன்னை ராகிங் பண்றதுக்கு முன்னாடியே நீ பயந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நமக்கு ஒரு அடிமை சக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டு உன்னை பின்னி எடுத்துருவாங்க. தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. ஏய் தம்பி நில்லு. கோழி மாதிரி நழுவி போற. எங்க போறீங்க? வா. வெளில போறேன். உன் பேர் என்ன? சின்ன முத்துங்கண்ணா. ஏன் பெரிய முத்து உங்க அப்பாவுக்கு பிடிக்காதா? சின்ன முத்து தான் பிடிக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கண்ணா. ஏய் உங்க அப்பா என்ன பண்றாரு? கோழி பண்ண வச்சிருக்காருங்கண்ணா. ஓ அதான் கோழி மாதிரி நழுவி வர்ற. ஐயோ சின்ன முத்து அங்க பாரு. அட கோழி நைஸா நழுவி ஓடுது பாரு. புடி புடி. ஏய் புறா. ஏய் புறா. அப்படி. ஏய் புறா. புடிச்சிட்டியா? இங்க வா. கோழி பிடிச்சிட்டாங்கண்ணா. கொண்டா. நல்லா கோழி பிடிச்ச போய் உட்காரு. சீனியர்ஸ் வந்திருக்கோம். எழுந்து சேர் உனக்கு சொல்ல மாட்டீங்களா? உட்காருங்க. ஏய் உன் பேர் என்ன? போதும் பொண்ணு. என்னது தீஞ்சு போன பண்ணா? ஓ டீ கடைக்காரன் பொண்ணா? ஏய் உட்காந்துட்டு இருக்க. ஏந்திரி. நான் நின்னுட்டு தான் இருக்கேன். ஏய் உட்காரு. ஏய் இங்க வா. பொண்ணு கூப்பிடுறாங்க. போச்சு. இது என்ன? கடுகுனா? என்னது அண்ணாவா? நான் உன்னை அப்படி கூப்பிட சொன்னா? இல்லைங்க. அப்புறம் எப்படி கூப்பிட்ட? அச்சோ கீழே கொட்டிருச்சே. இப்போ என்ன பண்றது? நான் வேணா நாளைக்கு வரும்போது கடையில வாங்கிட்டு வந்துடுறேங்க. இல்ல எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. இதான் எனக்கு வேணும். அது எப்படி கீழே கொட்டிடுச்சே? நீ ஒண்ணு பண்ணு. நீ கீழே உட்காந்து இது பூரா ஒவ்வொன்னா பொறுக்கி என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் உட்காரு. சரி. நீ வேணாம். ஏய் கருப்பு சட்டை எந்திரி.
மேலே நில்லு. டான்ஸ் ஆட தெரியுமா? தெரியாதுங்கண்ணா. தெரியாதா? என்னடா நீ? ஏய், குண்டு பல்ப் தெரியுமா? தெரியுங்கண்ணா. அதை எப்படி மாட்டுவ? இப்படி. வெரி குட். சரி, போர் பம்ப்ல எப்படி தண்ணி அடிப்ப? அதை நிறுத்தாம பண்ணு. இது ரெண்டையும் பண்ணிக்கிட்டு செருப்பு இல்லாம வெயில் நடந்து போனா சுடுமே. அது எப்படி நடப்ப? அதை விடாம மூணையும் செஞ்சுக்கிட்டே இரு. சரி. ஏய், எந்திரி 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 எந்திரி. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? எழுங்க. ஏய், உட்காரு 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 உட்காரு. அவன் பண்ற மாதிரி நீங்க குண்டு பல்பு போரு தண்ணி வெயில். அவன மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. போரு தண்ணி வெயில். குண்டு பல்பு 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 போரு தண்ணி வெயில். ஏய், நல்லா பண்றா, வேகமா பண்றா. ஏய், நீ பண்ணு, நல்லா பண்ணு. குண்டு பல்பு போரு தண்ணி வெயில். ஏ கருப்பாம்பூச்சி, ஒழுங்கா பண்ணு. குண்டு பல்பு தண்ணி வெயில். 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 இத பொறுக்கிட்டேன், என்ன பண்ணட்டும்? எவ்வளவு இருக்கு? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். 127 இருந்துச்சு. பரவாயில்லையே, பாரு. இது என்ன பண்ணணும் தெரியுமா? சட்டியில போட்டு நல்லா தாளிச்சு தயிர் சாதத்துல போட்டீங்கன்னா உன் பக்கத்துல கருப்பா எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோ அப்படி கருப்பு வெள்ளையும் கலந்துருக்கும். அப்ப கடுகை ஈஸியா பொறுக்கி எடுக்கலாம்ல.